தீமோத்தேயுக்கு எழுதிய 2வது நிருபம் 4வது அதிகாரம் 5வது வசனம். நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற ஊழியத்தை நீங்க எப்படி செய்யணுமா? சம்பூர்ணமா நிறைவேற்றணுமா? அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுறாரு, நீ தேவனுடைய கரத்தினால் பயன்படுத்தப்பட வேண்டும் என்றால் தீங்கு அனுபவி, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? சுவிசேஷ வேலை செய். எத்தனை பேர் இந்த சுவிசேஷ வேலையை செய்யறதுக்கு சித்தமா இருக்கீங்க? அது உங்க வேலை தானே பாஸ்டர், அது எங்க வேலை இல்லன்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டவங்களா இருந்தீங்கன்னா, ஆண்டவரோட ரத்தத்தினால கழுவப்பட்டிருந்தீங்கன்னா, நாம் யாவரும் கூட சுவிசேஷ வேலையில் பங்குள்ளவர்களா இருக்கிறோம். நீங்கள் உலகமெங்கும் சென்று சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். நம்மளோட வேலை நியாயம் தீர்க்கிறதல்ல, மத்தவங்களை நியாயம் தீர்க்கிறதுக்காக நம்ம இங்க இல்ல, சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காக தான் நம்ம இங்க இருக்கோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் நான் அமெரிக்கா தேசத்துல இருக்கிற நார்த் கேரலினால இருக்கிற சார்லட் என்கிற நகரத்துக்கு போயிருந்தேன். அந்த ஊருக்கு போயிருந்தப்ப எனக்கு ஒரு தேவ மனிதர் ஞாபகத்துக்கு வந்தாரு. பில்லி கிரஹாம் அவர்கள் என்றாலே சுவிசேஷம் அறிவிக்கிறதுல அவருக்கு இருக்கிற வாஞ்ச சாதாரணமானதல்ல. நான் பில்லி கிரஹாம் லைப்ரரிக்குள்ள போனதுக்கு அப்புறம் அவர் ஊழியத்துக்கு அர்ப்பணித்து கொண்டதுல இருந்து பரலோகத்துக்கு போற வரைக்கும் அவருடைய வாழ்க்கை பயணம் முழுவதையும் ஒரு அழகான கலைக்கூடம் போல பண்ணிருந்தாங்க. எல்லா போட்டோவும் வச்சிருந்தாங்க. அந்த தேவ மனிதரோட சுவிசேஷ பாரத்தை பார்த்து தேவன் எவ்வளவு அதிகமா அவரோட ஊழியத்தை விரிவாக்குனார்னா, அமெரிக்கா தேசத்தை ஆளுகை செய்த 11 ஜனாதிபதிகளுக்கு இந்த தேவ மனிதரே பக்கத்துல இருந்து பதவி பிரமாணம் செய்து வைத்தார். எப்பேற்பட்ட தேவ மனிதர் அவர்! அவர் பிறந்தது ஒரு சாதாரணமான குடும்பத்துல, ஒரு விவசாயிக்கு மகனா பில்லி கிரஹாம் பிறந்தாரு. குளிர்காலம் வந்துச்சுன்னா பொதுவா எல்லா வீட்லயும் பயன்படுத்தப்படுற ஹீட்டர் கூட அவங்க வீட்டுல இருக்காதான். ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற சூழ்நிலையில இருந்து தேவன் அவரை எந்த அளவுக்கு உயர்த்தினார்னா, அமெரிக்கா தேசத்தை ஆளுகை செய்த 11 ஜனாதிபதிகள் அவர் ஜெபம் செய்த பிறகுதான் பதவி பிரமாணம் செய்து கொண்டார்கள். பதவி ஏற்பில் அவர் இருக்கணும். இப்பொழுது அவர் மரித்த பின்பு அவருடைய குமாரனாகிய பிராங்க்லின் கிரஹாம் அந்த பணியை செய்கிறார். அந்த கூட்டம் இந்த கூட்டம், அந்த ஆளுங்க இந்த ஆளுங்கன்னு இல்லாம சாதாரணமான ஆட்கள்ல இருந்து உன்னதமான நிலைமையில இருக்கிறவங்க வரைக்கும் சுவிசேஷத்தை பில்லி கிரஹாம் பிரசங்கித்தார். அவருடைய சுவிசேஷம் எப்பயுமே திசை மாறி போகாது. உள்ளதை உள்ளபடி பிரசங்கிக்கிற தேவ மனிதர் அவர். எப்பயுமே கூட விதவிதமான போதனைகளை போதிப்பது அல்ல, சுவிசேஷத்தை உள்ளதை உள்ளபடி அறிவித்த தேவ மனிதர் அவர். பில்லி கிரஹாம் அவர்களோட லைப்ரரி எல்லாம் சுத்தி பார்த்துட்டு நான் தேவனை துதித்தேன். அவருடைய புல்பீட் அங்க ஒண்ணு இருந்தது. அவர் எப்பொழுதும் நின்னு பேசுற போடியம், அங்க நின்னு ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எதுக்கு இதை சொல்றேன் தெரியுமா? சுவிசேஷகனுடைய வேலையை செய். எல்லாரையும் நியாயம் தீர்க்கிறது உன்னோட வேலை அல்ல. அவங்க பரலோகத்துக்கு போவாங்க, இவங்க பரலோகத்துக்கு போவாங்கன்னு சொல்றது இல்ல. அதை தீர்மானிக்கிறது தேவனுடைய வேலை. நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன? சுவிசேஷத்தை அறிவிங்க. இயேசு ரட்சகர் என்று, அவரே நமக்காக சிலுவையிலே மரித்த தேவன் என்று, மரணத்தை ஜெயித்து மீண்டும் உயிர்த்தெழுந்த தேவன் என்று, திரும்ப வரப்போகிற தேவன் என்ற சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு அறிவிப்போமா? God's people should be gospel bearers, not gossip bearers. நாம் தேவனுடைய சுவிசேஷத்தை சுமந்து செல்கிறவர்களாய் இருக்க வேண்டும். பிறரை குறித்த புகார்களை சுமக்கிறவர்களாய் இருக்க கூடாது. நீங்க சுவிசேஷத்தை சுமக்கிறீங்களா, புகார்களை சுமக்கிறீங்களா? ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிப்போமா? இன்னமும் ரட்சிக்கப்படாதவங்க உங்க குடும்பத்துல இருக்காங்களா? உங்க சொந்தக்காரங்க கிட்ட, உங்க நண்பர்கள் கிட்ட, நீங்க படிக்கிற இடத்துல, நீங்க வேலை பார்க்கிற இடத்துல இயேசுவை குறித்து பேசுங்க. தேவனுடைய வார்த்தையை அறிவிங்க, சுவிசேஷத்தை அறிவிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார்.